இயேசு கிறிஸ்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். இந்த கர்த்தருடைய நாளாக இந்த நாளிலே அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். வீடுதோறும் உம்முடைய பிள்ளைகள் கூடி உம்மை நோக்கி பார்த்து உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த நேரிலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாக இருக்கிற இந்த பிள்ளைகளை உம்முடைய பிரசன்னத்தினாலே நீர் மூடிக்கொள்ளும்படியாய் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு பலத்தையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் ஆறுதலையும் விடுதலையும் சுகத்தையும் கொடுக்க கிருபை செய்யுங்க. தடைகளை இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கு உண்டாகட்டும். இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தீரே, எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீரே, எங்களுக்கு மூச்சை கொடுத்தீரே, இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உன் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தை நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க. உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. உங்களுடைய பிரசன்னத்தினாலே மூடிக்கொள்ளுங்க ராஜா. Father God, we praise and thank you for this morning, Lord. Thank you for the wonderful day, Lord. We want to praise you. We want to thank you. We want to glorify you, Lord. Lord, thank you for your presence, Lord. Fill with your presence, Lord. When you meditate your word, Lord, and speak to us, Lord. Cover me and speak to your people, Lord. Thank you, Lord. You are a God yesterday, today, and tomorrow, forever. You are unchangeable God. And thank you, Lord, you told us, you are not chosen me, but I chosen you. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்களை முழுமையாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் இடைப்படுங்க, நீங்கள் பேசுங்க, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எங்கெல்லாம் உம்முடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்கிறார்களோ, உம்முடைய பிள்ளைகள் தேவ பிள்ளைகள் கேட்கிறார்களோ, அருமையான அன்பு சகோதர சகோதரிகளோடு அப்பா உம்முடைய பிரசன்னம் இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். நன்றி தகப்பனே, நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். உங்கள் எல்லாரும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். அன்போடு இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள அழைக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் வீடுகள் தோறும் ஆயத்தத்தோடு ஆண்டவரை துதித்து பாடி வார்த்தை கேட்ப ஆயத்தமாக இருக்கிறீர்கள். இந்த வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்தாரே, இந்த வசதியை கொடுத்தாரே, இந்த கிருபையை கொடுத்தாரே, அவர் நல்லவர். அருமையானவர்களே, ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் வேதத்திலே பலமுறை 365 முறை சொல்லுகிறாராம், பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் என்று. காரணம், மனிதன் பயப்படுகிறவன், கலங்கி போய் தவிக்கிறவன். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் நாம் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. நாம் விசுவாசமாக இருக்க உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே போதுமானவராக இருக்கிறாரே. ஆகவே இந்த வேளையிலே நாம் சந்தோஷமாய் ஆண்டவரை கம்பீரமாய் நன்றியோடு அவரை துதித்து பாடி ஆராதித்து அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு 2 பாடலை பாடலாம் என்று நான் யோசித்தேன். நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த நம்முடைய சகப்பு புத்தகத்திலே 7வது பாடல், அப்பாவும் கிருபைகளினாலே என்கிற பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம். நீங்கள் சந்தோஷமாய் பாடுங்க. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுங்களா? இசை இல்லை, இசை இல்லை. இசை இல்லாமல் பாடப்போகிறோம். பாருங்களேன், அப்போ எதுக்கு நாம் இவ்வளவு நாட்களாக முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கிறோம் பார்த்தீங்களா? அவைகளெல்லாம் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. எது முக்கியம்? ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய பிரசன்னம், அவர் நாமத்திலே ஜெபிப்பது தான் முக்கியம். அருமையானவர்களே, ஆனால் இன்றைக்கு உலகம் திருச்சபை முக்கியம் இல்லாததற்கு முக்கியத்தை கொடுத்து ஆண்டவருடைய கிருபைகளையும் பிரசன்னத்தையும் நாம் இழந்து போனோம். எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஆண்டவர் இல்லையே. ஆகவே ஆண்டவரை சந்தோஷமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு நாம் துதிப்போம். அப்பா, உங்கள் கிருபைகளினால் என்னை காத்து கொண்டீரேன். அப்பா, உன் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே.
அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பா உன் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பா உன் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் காத்திட்ட தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் காத்திட்ட தேவ கிருபை. அப்பா உன் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பா உன் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றிய தேவ கிருபை. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றிய தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எரித்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எரிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பா உன் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பா உன் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் வருகிற தடைகளை, உங்கள் வாழ்க்கையில் வருகிற வேதனைகளை, உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் நம் ஆண்டவர். அவர் உயிரோடு இருக்கிறார். Our God is unchangeable God. Don't worry, brother and sister. அருமையான சகோதரனே சகோதரியே, கலங்காதே. ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே அவர் போதுமானவராக இருப்பார். ஆகவே உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் என்கிற 12வது பாடலை ஒரு சரணங்கள் பாடுவோம். கர்த்தர் நல்லவர். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரில் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரில் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின்
செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அப்பா, நீ தாங்கய்யா எங்களுக்கு அடைக்கலம், நீங்கள் தான் எங்களுக்கு கோட்டை, நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதோ நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகளை ஆசீர்வதிங்க ஐயா. நன்றி தகப்பனே. இந்த நேரத்தை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் இடைபடுங்க, உங்கள் நாமத்தை உயர்த்துங்க. வானமும் பூமியும் ஒளிந்தாலும் என் வார்த்தை ஒருபோதும் ஒழியாது என்று சொன்ன எங்கள் ஆண்டவரே, பேசுங்க ஐயா, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. மீண்டும் உங்களை இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். எப்படி நல்லா இருக்கீங்களா? குடும்பமாக எப்படி ஐக்கியத்தில் நீங்கள் வளர்கிறீர்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. 20 நாள் நீங்கள் குடும்பமாக வீட்டில் இருந்து எல்லா சூழ்நிலையிலும் ஒருவருக்கு ஒரு உதவியாக இருந்து கர்த்தருக்குள்ளே நீங்கள் வளருவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை அளித்திருக்கிறார். அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்படி ஏதாவது உங்களுக்கு உதவி கஷ்டம் தேவைன்னு சொன்னால் சொல்லுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் நம்மளால் முடிந்ததை நாம் செய்வோம். ஆண்டவர் ஒரு பாரத்தை ஒரு சுமங்க என்று சொல்லியிருக்கிறார். திருச்சபையாக இருக்கிற நாம் ஒருவருக்கு ஒரு உதவியாக இருப்பது நம்முடைய கடமை. அது ஆண்டவருடைய அன்பாக இருக்கிறது. அருமையான இந்த கால வேளையில் நான் உங்களோடு என்ன பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் யோசித்து கொண்டு தியானித்து கொண்டிருக்கும் போது சில நாட்களாகவே இந்த வசனம் எல்லாராலும் பேசப்படுகிறது, எல்லாராலும் சிந்திக்கப்படுகிற ஒரு வசனம். நான் நினைத்தேன், நானும் என் மக்களுக்கு இந்த வார்த்தையை கொண்டு பேசணும் என்று நினைத்தேன். ஆகவே தான் இன்றைக்கு நான் உங்களோடு 2 நாளாகவும் 2 Chronicle சாப்டர் 7 verse 14, 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து உங்களோடு பேச நான் ஏவப்பட்டிருக்கிறேன். அருமையான the 2 Chronicle chapter 7 verse 14. I'm going to speak and we're going to meditate from that verse. அந்த வார்த்தையின் மூலம் நாம் தியானிக்க போகிறோம். நான் நம்புகிறேன், நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு பேசுவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை உற்சாகப்படுத்துவார். இப்படிப்பட்ட ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்து அந்த நிலையை மாற்றி ஒரு சந்தோஷத்தை உங்கள் குடும்பங்களிலே கொடுக்க நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை தியானிங்க. அவர் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். நான் வாசிக்கிறேனே, 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 Chronicle chapter 7 verse 14. என் நாமத்தை தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்தை சேமத்தை கொடுப்பேன் என்றார். Hallelujah. If my people who are called by my name humble themselves and pray and seek my face and turn from their wicked ways, then I will hear from heaven and will forgive their sin and heal their land. This was the promise from our Lord. இந்த வார்த்தை நம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். அருமையானவர்களே, இஸ்ரேல் மக்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கு யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வாக்குத்தத்தம் உண்மையாய் மாறுகிறது. எந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்றால், அருமையானவர்களே, சாலமோன் ஆண்டவருடைய சித்தத்தின் பிரகாரமாக எருசலேமிலே ஒரு தேவாலயத்தை கட்டினான். ஒரு சிறந்த உயர்ந்த சிறப்பான ஒரு பெரிய அழகான ஒரு தேவ ஆலயத்தை கட்டினான். அவன் ஆலயத்தை கட்டி முடித்த உடனே வேதம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, 12ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாய் தோன்றி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். 12ஆம் வசனம் பாருங்களேன். கர்த்தர் இரவிலே, சேம் சாப்டர், கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகிறாராம். The Lord appeared to Solomon, and after appearing, when he appearing, he was giving a promise to Solomon, to Israelite people.
சாலமோனுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம் அதுதான். என்ன சொல்கிறாரு? ஆலயம் கட்டிட்டீங்க, இந்த ஆலயத்தில் நான் இருப்பேன், நீங்கள் கேட்குற ஜபத்தை நான் கேட்பேன், நான் பார்ப்பேன், நான் பதில் கொடுப்பேன் என்றெல்லாம் வாக்கு கொடுத்து சொல்லுகிறார். அதே வேளையிலே இந்த உலகத்திலே உங்களுக்கு கஷ்டம் வரும், வியாதிகள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், பிரச்சனைகள் வரும். அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அந்த 13ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா verse 13, when you see verse 13, நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது, என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? இந்த உலகத்திலே வேதனையான காரியங்கள் வரும் பொழுது, வியாதிகள் வரும் பொழுது, வைரஸ் வரும் பொழுது, பஞ்சங்கள் வரும் பொழுது, பூமி அதிர்ச்சி வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, நீ தள்ளாடும் பொழுது, நம்பிக்கை இழக்கும் பொழுது, நீ வேதனையிலே சோர்ந்து உன் சூழலில் வந்து உன்னை இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, என்ன செய்ய வேண்டும்? என் நாமத்தை, அப்பொழுதுதான் சொல்றார் பாருங்க, என் நாமத்தை தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, நான் இந்த வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் இப்படிப்பட்ட காலங்களை குறித்து நமக்கு சொல்லியிருக்கிறார். நாம் பலமுறை வேதத்திலிருந்து பார்த்திருக்கிறோம். ஆனாலும் இன்னொரு முறை நாம் பார்ப்போம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களை குறித்து அவர் பேசுகிறார். கடைசி நாட்களில் என்ன நடக்கும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவான் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எச்சரிக்கிறார். உனக்கு காது இருக்கு, எனக்கு காது இருக்கு, நம்ம எல்லாருக்கும் காது இருக்கிறது. அநேக முறை ஆண்டவருடைய சத்தத்தை, ஆண்டவருடைய செய்தியை கேட்டிருக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்கிறோமா? Many times you heard about the end times. Many times you heard about the gospel. Many times you heard about the God's warning. But we are not repentant. We are not listen to the word of God and try to obey the word of God. நான் கீழ்ப்படிந்திருக்கிறேனா? மனம் திரும்பி இருக்கிறேனா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்னை அர்ப்பணம் செய்திருக்கிறேனா? அருமையானவர்களே, ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் அநேக காரியங்களை குறித்து பேசியிருக்கிறார். ஒரு முக்கியமான சில காரியத்தை நான் குறித்து உங்களோடு பேச ஏவப்பட்டேன். 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா Matthew 24:4, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். And Jesus answered them, see that no one leads you astray. யாரும் உன்னை ஏமாற்றி விடக்கூடாது, யாரும் உன்னை வஞ்சித்திடக்கூடாது. நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய ஜனம், உனக்கு நான் என் வார்த்தையை கொடுத்திருக்கிறேன், என் கட்டளையை உனக்கு கொடுத்திருக்கிறேன், நியாயப்பிரமாணத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன். உன்னை யாரும் ஏமாற்றிடக்கூடாது, வஞ்சிக்கக்கூடாது. ஆகவே நான் முன்பதாகவே உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். ஹல்லேலூயா, what a wonderful God we have. அதாய அப்பான்றது. தகப்பன் தன் பிள்ளைக்கு இரக்கம் காட்டுவது போல கடவுள் நமக்கு இரக்கம் காட்டி என்ன நடக்க போகுதுன்னு முன்பே சொல்லிட்டாரு. எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு அந்த எக்ஸாம் பேப்பர் ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் நடக்கையா, நீ ஜாக்கிரதையாயிரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணு, கவனமாயிரு, உன்னை யாரும் ஏமாற்றி விடக்கூடாது, நீ அழிந்து விடக்கூடாது, என்னுடைய பிள்ளைகள் அழிந்து விடக்கூடாது. ஆகவே நான் முன்பதாகவே உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். இப்படியெல்லாம் நடக்கும். யாருக்கு தெரியும் என்று நீ நினைக்காத, உனக்கு தெரியவும். ஆண்டவர் பலமுறை நம்மோடு பேசியிருக்கிறாரே. அந்த அதிகாரத்தில் 7வது வசனத்தில் சொல்லுகிறார், the same chapter verse 7, the Lord says, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ள நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள்லாம் வேதனைக்கு ஆரம்பம். பல இடங்களிலே இப்படியெல்லாம் நடக்கும்.
நம் கண்கூட பார்க்குறோங்க. இது நம்ம காலத்தில் நடக்குது, நம்ம காலத்தில் நடக்குது. பஞ்சங்கள், வியாதி, கொள்ளை நோய், வைரஸ் நம்ம காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் முதல் சொல்லிட்டார். அதிலிருந்து நாம் தப்பித்துக்கொள்ள ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீதான் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக மாற வேண்டும். இவையெல்லாம் ஆரம்பமானா நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய சனம், என் நாமத்தை தரிக்கப்பட்டிருக்க என்னுடைய சனம், நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த அதிகாரத்திலே நான் முன்பு ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன். அது 21ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, verse 21 பார்த்தீங்கன்னா, ஏனென்றால் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும், உலகம் தோன்றும் முதல் இதுவரைக்கும் சம்பவிக்காதது இப்பொழுது நடந்திருக்கிறது. கொரோனா வைரஸ். ஆண்டவர் சொல்லிட்டார் 21ஆம் வசனத்தில், உலகம் உண்டான முதல் இதுவரைக்கும் சம்பவித்தராது இனிமேலும் சம்பவியாதுமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும். ஆமாங்க, பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலை. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாம் தங்களுடைய பட்ஜெட்டில் எதுக்கு அதிகமாக ஒதுக்குறாங்க? ஆர்மிக்கு தாங்க. ஒவ்வொரு நாடும் 30%, 40%, ஈவன் some country 50% of their budget for military, for the equipments. போர் கப்பலுக்கும் போன்ற காரியங்களுக்காக அதிக பணத்தை செலவு செய்கிறார்கள். மக்களுடைய நலனுக்காக, மக்களுடைய சுகத்திற்காக அல்ல, மக்களுடைய வளர்ச்சிக்காக அல்ல, மாறாக they use for militaries. ஆனால் இன்னைக்கு அருமையானவர்களே, ஒன்றும் செய்ய முடியலையே. நாட்டை பாதுகாக்கணும்னு நினச்சி என்னென்னவோ பண்ணாங்களே, அவையெல்லாம் ஒன்றும் நடக்காது. வல்லரசு நாடுகள் கலங்கி போயிருக்கிறது. they spend billions money for the armies, but now is useless. அது எதுக்காக பயன்பட முடியும்? ஒன்றும் பட முடியாது. மக்கள் சாகிறார்களே. உலகம் எதிர்பார்க்காதது, இதுவரைக்கும் நடக்காத இந்த கொள்ள நோய், அருமையானவர்களே, 600,000 people, 6 லட்சம் பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டாங்களாம் நேற்று வரைக்கும். க்ளோஸ்லி 30,000 people died. இன்னும் பெருகும், இன்னும் அதிகமாகும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் வார்டு எல்லாம் பெருசாகிறாங்களாம். பெட்டெல்லாம் அதிகமாக வேணும், 1000, 2000, 3000 பெட்ஸ் வேணும். இதுக்காக என்ன பல ஆயத்தங்கள் செய்து கொண்டிருக்காங்க. நீ எதிர்பார்க்காத காரியங்கள் நடக்கும் நடக்கும் நடக்கும். அருமையானவர்களே, எல்லாம் சரியாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களே, இப்போ பாருங்க, ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் என்று நமக்கு எச்சரித்திருக்கிறார். ஆனால் இவையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை ஆவதற்கு, நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை கொடுத்திருக்கிறாரு. ஆமாதானுங்க, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இரக்கம் காட்டுவது போல நமக்கு இரக்கம் காட்டு. அப்படி அழிக்கிற தேவன் இல்லை, நம்ம அன்பு வைத்திருக்கிறார். ஆகவே தான் அவர் மனிதனாக வந்து அவர் உயிரை கொடுத்தார். He loved us, there is no limit for his love. You cannot measure God's love. He came as a human and he died on the cross. He loves you so much. He loves the world so much. He not came to condemn or condemn the world. No, I came to serve the world, to save the world. இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காகத்தான் நான் வந்தேன் என்று இயேசு பலமுறை சொல்லியிருக்கிறார், அழிப்பதற்கல்ல. ஆனால் மனிதர்கள் பாவத்திலே, மீறுதலிலே, ஆண்டவருக்கு பயப்படாமல் வாழும் பொழுது ஆண்டவர் பலமுறை இம்மாதிரியான நிலையை அனுமதிக்கிறார். அருமையானவர்கள், He allowed. சில சமயம் நாமே தேடிக்கொள்ளுகிறோம் இப்படிப்பட்ட வேதனைகளை, துன்பங்களை. அப்போ ஆண்டவர் சொல்றார் 22ஆம் வசனத்தை, அந்த நாட்களில் 22ஆம் வசனம் verse 22, Matthew 24:22, அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிமித்தமே அந்த நாட்கள் குறைக்கப்படும். Hallelujah. And if those days had not been cut short,
No human being will be saved. But for the sake of the elected, those days will be cut short. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தயவுசெய்து ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து அவர்கிட்ட காலை பிடித்து ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. உங்க மூலம்தான் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் தங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை மாற்றுகிறார். இனிமே மக்கள் அந்த ராஜா எடுத்த ஒரு நல்ல தீர்மானம், எல்லாரும் உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க என்று சொன்னதுனாலே, எல்லாரும் அதை செய்ததுனாலே, மனஸ்தாபப்பட்டதுனாலே, தங்களுடைய தீமையான வழியிலிருந்து அவர்கள் மாறினதுனாலே கர்த்தர் அவர்களை மன்னித்தார். 120,000 people were saved. Hallelujah. ஆனால் யோனாவுக்கு பிடிக்கல. என்ன பண்ணுறது? இன்றைக்கி உலகம் அப்படி தான் இருக்குது. சிலருக்கு பிடிக்காது தான். நம்ம ஜெபம் பண்ணுறது சிலருக்கு பிடிக்காது. நம்ம ஆராதிக்கிறது கூட சிலருக்கு பிடிக்காது. ஆமாம், எதிர்ப்புகள் பரவாயில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பிள்ளைகள் என்னிடத்திலே வர வேண்டும், ஜெபிக்க வேண்டும், என்னை தேடி என் சமூகத்திலே வந்தார்களானால் இந்த நாள்கள் குறைக்கப்படும். இந்த நாட்களை ஆண்டவர் அழித்து விடுவார். இதிலிருந்து இந்த உலகத்தை ஆண்டவர் காப்பாற்ற சித்தம் கொண்டிருக்கிறார். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை கொடுக்கிறார். அந்த வழியை அறிந்து கொள்ள வேண்டும். ஆல்வேஸ் காட் ப்ரொவைட் அ வே டு எஸ்கேப். யூ ஆல்வேஸ் கிவ் அ வே. ஆமாம், ஜோசப்பை தூக்கி தன்னுடைய சகோதரர்கள் முதல் நினைச்சாங்க, என்ன செய்தார்கள்? அவனை குழியில் தூக்கி போட்டு போயிடும் நினைச்சாங்க. அந்த குழியிலிருந்து ஒரு சிந்தனை வந்தது. என்னது? பரவாயில்ல, இவனையா இங்கே போட்டு போனோம், கொஞ்சம் காசு கிடைக்கணும், ஒரு அடிமைக்கு விற்றாங்க. எகிப்து அடிமைக்கு விற்றாங்க. குழியிலிருந்து அவனை தூக்கி எடுத்து ஒரு அடிமைக்கு விற்கிற ஒரு அனுபவம். இப்படியாக படிப்படியாக உயர்த்தி பாடுகள் மத்தியிலே தான் யோசேப்பை கடந்து போனார். கடைசி அந்த நாட்டை ஆளுகிற ஒரு மனிதனாக கர்த்தர் நிறுத்தினார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே, நம் வாழ்க்கையிலே, ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே பாடுகள் வரும். அவைகள் மத்தியிலே நீ கர்த்தருக்கு உண்மையாக இருந்து நீ ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்துவாயானால் கர்த்தர் நிச்சயம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார் என்பதை மறந்து விடாதே. Hallelujah. Because of you, because of his people, the Lord says he will shorten the days. He will cut off. He cut short the days. இந்த நாட்களை நான் குறைப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சரி, இன்றைக்கு ஆண்டவர் 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தோடு நம்மோடு இடைப்பட்டார் அல்லவா? அந்த 14ஆம் வசனத்தை கொஞ்ச நேரம் நான் தியானிப்போம். ஆண்டவர் சொல்றார், அதில் 4 காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். சுருக்கமாய் நாம் பார்க்க போகிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. If my people who are called by my name humble themselves. If you believe you are a God's people, நீ அவருடைய பிள்ளை என்று நினைப்பாயானால், அவருடைய ஜனம் என்று நினைப்பாயானால், அவர் உன்னை தேர்ந்தெடுத்தார் என்று நினைப்பாயானால், அவர் என்ன சொல்றாரு? நீ உன்னை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லுகிறார். தங்களை தாழ்த்தி, தாழ்த்தினா என்ன தெரியுங்களா? ஹம்பிள் மீன்ஸ் வாட்? ஐயா, he is a creator, he is a messiah, he is a savior, he is a son of God. அவர்தான் இரட்சகர், அவர்தான் படைத்தவர், அவர்தான் மேசையா, அவர்தான் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த இரட்சகர், எல்லாமாக இருந்தவர். சீஷர்களுடைய கால்களை கழுவினார். அதுதாயா தாழ்மை. நீ எவ்வளவுதான் படித்திருந்தாலும், எவ்வளவுதான் செல்வாக்குள்ளவனாக இருந்தாலும், எவ்வளவுதான் வசதி இருந்தாலும், எவ்வளவுதான் உன்னுடைய மண்ட கணம் இருந்தாலும், சிலருக்கு பயங்கர கணம், ஹெவி ஹெட்னுவாங்க, என்னதான் இருந்தாலும் நீ ஆண்டவருடைய பிள்ளை என்றால் இந்த காலங்களிலே ஆண்டவர் சொல்றார், நீ உன்னை தாழ்த்த வேண்டும். யூ நீட் ஹம்பிள் யுவர் செல்ஃப்.
ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்தி உன்னை வெறுமையாக்கி ஆண்டவரே என்று சொல்லி அவர் பாதத்தில் விழ வேண்டும். என் பாவத்தை மன்னியுங்க ஐயா, நான் உனக்கு கீழ்ப்படியில் ஆண்டவரே, உனக்கு விரும்பாதது தான் நான் செய்கிறேன் ஆண்டவரே, என்னை மன்னியுங்க சுவாமி. ஆண்டவர் சொல்றார், என் ஜனம் வந்து தாழ்த்தி ஜபம் பண்ணி, அடுத்த வருத்த ஜபம் பண்ணி, the second thing, when my people come and pray and humble themselves and pray, you need to pray, you need to pray. ஆண்டவர் சீஷர்களை பார்த்து, ஐயா 1 மணி நேரம் நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதான்னு சொல்றாரு. at least 1 hour, at least 1 hour. இன்றைக்கு 24 மணி நேரம் நீ வீட்டில் இருக்கிற வாய்ப்பை உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன் சிந்தனைகளை நீ யோசித்துப்பார், வேதத்தை தியானி, ஜெபம் பண்ணு. வேற வழி இல்லை, வேற வழியே இல்லை என்பதை மறந்து விடாதே. வேற ஏதாவது ஒரு வழி இருக்குன்னு நினைக்காதே. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஜனம், என் பெயர் தரிக்கப்பட்ட ஜனம் நீதான். அவருடைய பெயரை தரிக்கப்பட்ட ஜனம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றாயே, நீதான் அவருடைய ஜனம். இப்பொழுது நீ உன்னை தாழ்த்த வேண்டும், உன்னை தாழ்த்தி, you need to humble yourself. Then second, the Lord I say, you must pray, ஜெபம் பண்ணு, என் நாமத்திலே கேளு. என் நாமத்திலே எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொன்னாரே, அதை அனுபவித்திருக்கிறாயா? You have the experience that ask in Jesus' name, you received anything? You have that experience. இயேசுவின் நாமத்திலே கேட்ட அனுபவம், பெற்ற அனுபவம் உனக்கு இருக்கிறதா? அது இருக்குமானால் நீ நிச்சயமாய் மற்றவரிடத்தில் சொல்லுவா, இயேசுவினுடைய நாமம் எப்படிப்பட்டது. ஆண்டவர் சொல்றார், என்னுடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணி தங்களை தாழ்த்தி. மூன்றாவதா என்ன சொல்றாரு? என் முகத்தை தேடி. Hallelujah. Pray and seek my face. Seek my face. ஆண்டவருடைய முகத்தை தேட வேண்டுமா? அவரை தேட வேண்டும். உனக்காக கல்வாரியிலே தன் உயிரை கொடுத்தாரே, உனக்காக சிலுவையை சுமந்து உன் பாவங்களை சுமந்தாரே, அந்த ஆண்டவருடைய முகத்தை நீ தேட வேண்டும். ஆண்டவரை தேடுகிறாயா? இன்னும் உனக்கு பயம் இல்லையா? இன்னும் உன் வாழ்க்கையை நீ சோதித்து பார். ஆண்டவரேன்னு சொல்லி அவர் பாதத்தில் விழு. இந்த உலகத்தை காப்பாற்ற உன்னாலும் என்னாலும் தான் முடியும், ஆண்டவருடைய பிள்ளைகள்னால தான் முடியும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். நம்ம கிட்ட இருக்கிற பெருமைகள், வீணான காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து ஜெபம் பண்ண வேண்டும். அவர் முகத்தை தேட வேண்டும், அவரை தேட வேண்டும். அவரை தேடுகிற ஜனமாக நாம் மாற வேண்டும். அருமையான தகப்பனே, குடும்பத்தில் இருக்கிற அருமையான தாயே, உன் பிள்ளைகளை உன் குடும்பத்தை ஆண்டவரை தேடுகிற ஜனமாக மாற்று. அவர் முகத்தை தேடுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார் 4வது வசனத்தில், verse 4, turn from their wicked ways. என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். ஹல்லேலூயா. பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். seek my face and turn from their wicked ways. பொல்லாத வழிகள் உனக்குத்தான் தெரியும். நீதான் சோதிச்சு பார்க்கணும். உன் வாழ்க்கை, உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இட்ஸ் a wicked way. You are living in a wicked way. பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறாய், செல்வந்தனாய் இருக்கிறாய், பார்ப்பதற்கு ரொம்ப கவனமாக இருக்கிறாய், கௌரவமாக இருக்கிறாய். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் பொல்லாத வழி ஒன்று இருக்கு. பார்க்கத்தான் நல்லா இருக்கிற ஐயா, ஓ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிற, ஆனால் அதற்குள் ஒரு பொல்லாத வழி இருப்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். உன் பொல்லாத வழிகளை நீ என்ன செய்ய வேண்டும்? உன் பொல்லாத வழிகளை நீ என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்றார், உன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், பொல்லாத வழிகளை விட்டு நீ திரும்பினால்,
ஆண்டவர்கிட்ட நீ வருவாயானால், அருமையானவர்களே, வழிகளை விட்டு நீ ஆண்டவரிடத்திலே வருவாயானால், ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு இந்த 4 காரியம் நீ செய்யணும். என்னது? என்னுடைய ஜனம் தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், இந்த 4 காரியத்தை நீ செய்தால், ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அடுத்தது என்ன சொல்றாரு? அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா! இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். Then I will hear from heaven and will forgive their sin and heal their lands. He will heal their land. He will heal the total complete world. இந்த முழு உலகத்தையும் ஆண்டவர் சேமப்படுத்துவார், சுகப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு. ஆனால் ஏசாமி சொன்னாரு, நீதான் தேவனுடைய ஆலயம், நீதான் தேவனுடைய ஆலயம். நம் ஆண்டவர் இயேசு சொன்னாரு, நான் உனக்குள்ளே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு. நீ எங்கே என் நாமத்திலே கூடுகிற உங்களுடைய என்னுடைய பிரசன்னமாக இருக்கிறதுன்னு சொல்றாரு. அவர் இப்பொழுதே நம் ஜெபங்களை கேட்டு அவர் பதில் கொடுக்க, நன்மை செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, 1 Corinthians chapter 6 verse 19 and 20. 1 கொரிந்தியர் 6 19 20. 1 Corinthians chapter 6 verse 19 and 20. பவுல் பரிசுத்த ஆவியானவர் மூலம் சொல்லுகிற கடவுளுடைய வார்த்தை, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியனுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்று. This is a temple of God. Your body is a temple of God. உன்னுடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகியால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலே உங்கள் ஆவியினாலும் சரீரத்தினாலும் உங்களுடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். Or do you not know that your body is a temple of the Holy Spirit within you, whom you have from God? You are not your own, for you were bought with a price. So glorify God in your body. Hallelujah. This is a temple of God. The Holy Spirit, God lives here. And the Lord says, if you ask in my name, if you humble yourself and seek the face of the Lord and, turn away from your wicked way and come to the Lord say, I will listen to your prayer, I will answer your prayer, I will heal you, I will heal your nation. ஜபத்தை கேட்டு உன்னையும் உன் தேசத்தையும் நான் சுத்திகரிப்பேன், அல்லது சேமத்தை கொடுப்பேன், நலத்தை கொடுப்பேன், நலனை கொடுப்பேன், நல்லதை செய்வேன், ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த கொரோனாவை, அந்த வைரஸை தொடர்வதும் அதை நிறுத்துவதும் உன் கையில் இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. நான் சொல்வது புரிகிறதா? இந்த கொரோனா வைரஸ் இன்னும் தொடர வேண்டுமா, இதோடு நிறுத்தப்பட வேண்டுமா என்பதற்கு அது உன் கையில் தான் இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகள் கையில் தான் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் கையில் தான் இருக்கியா? இன்னும் மக்கள் சாகணுமா? இன்னும் மக்கள் கஷ்டப்படணுமா? இன்னும் மக்கள் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கணுமா? வேணாண்ணா, கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள்லாம் சேர்ந்து ஜெபிங்க, உங்களை தாழ்த்துங்க, உங்கள் வழிகளை மாற்றி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு சேமத்தை கொண்டு வருவேன், ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் வசனத்தை நம்புங்க. அது நேற்றும் இன்றும் என்று மாறாத வசனம். You just believe and trust the word of God. It's unchangeable word. ஆண்டவர் சொன்னதை அவர் செய்வார். நான் ஜெபம் பண்ணியா மாறப்போது இல்லை. ஆண்டவர் சொன்னார், நீ ஜெபம் பண்ணாதான் மாறுன்னு. ஆகவே நாம் எல்லாரும்
இணைந்து, உலகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் இணைந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய எழுப்புதலை, ஒரு பெரிய சுகத்தை இந்த உலகத்திற்கு கர்த்தர் கொடுப்பார் என்று விசுவாசிங்க. You just trust and believe. And our Lord is able. கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். கேஃபியோ எங்கேயும் போக முடியாது, வீட்டில் இருந்துட்டு நல்லா உட்காந்து சாப்பிட்டு தூங்குவோம் அப்படின்னு நினைக்காத. உன் ஆத்துமா அழிந்து போய்விடும். இல்லை இல்லை இல்லை, சும்மா வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு சும்மா அனுப்பிக்கிட்டு இருக்காது அதையும் இதையுன்னுக்கிட்டு. அதை விட தாண்டி ஆண்டவருடைய சமூகத்தில் நீ உன் நேரத்தை செலவு பண்ணு. ஆண்டவரை நோக்கி பாரு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த வைரஸில் இருந்து இந்த உலகத்தை காப்பாற்ற உன்னை அழைக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? அருமையான சகோதரனே, சகோதரியே, it's a great privilege, God is given to us, and it's a big responsibility the Lord is given to us. So you pray, you seek the Lord, I will bring the blessings. ஆண்டவர் நமக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரி, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள. இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்பட உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். மனஸ்தாபப்பட்டு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியுங்க, என் வழிகளை மன்னியுங்க ஐயா, இந்த உலகத்துக்கு சேமத்தை கொடுங்க ஆண்டவரே, சுகத்தை கொடுங்க ஆண்டவரே சொல்லி நீ ஆண்டுடைய பாதத்தில் விழுவாயானால், நாம் எல்லாரும் விழுவோமானால், ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவராலே முடியும். அவர் நல்லவராக இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னோடு தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு வசதிகள் இருக்கலாம், ஒருவேளை நீ சேஃபா இருக்கலாம். maybe you think, I got no problem, I'm very safe. அது போதாது. சுயநலமா இருந்துராது. இந்த உலகம் வாழ உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி ஒப்பு கொடுப்போமா? அப்படியே கண்களை மூடுங்க, யாரையும் பார்க்காதீங்க. ஒருவேளை நீங்க குடும்பமா உட்கார்ந்தீங்கன்னா ஒருத்தருடைய கையை பிடித்து பாரத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வாங்க. ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இந்த வசனத்தை ஆண்டவரிடத்துக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, 2 நாளாகவும் 7ஆம் அதிகார 14வது வசனம் மூலம் நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறீரே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திலிருந்து நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்தை சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Lord. In 2 Chronicles chapter 7 verse 14, you said, Lord, if my people who are called by my name humble themselves and pray and seek my face and turn from their wicked ways, then I will hear from heaven and will forgive their sin and heal their lands. Thank you, Lord, for your promise. Thank you, Lord, for your word. Thank you, Lord, that you have shown us the way, Lord. ஒரு வழியை எங்களுக்கு காட்டி இருக்கிறீரே. நன்றி தகப்பனே, நன்றி. அந்த காலை வேளையிலே உன் பாதத்திலே விழுந்து ஆண்டவரேன்னு சொல்லி யாரெல்லாம் கண்ணீரோடு வேதனையோடு அப்பான்னு சொல்லி சமூகத்திலே வந்திருக்கிறாங்களோ, ஆண்டவரே நீங்க இடைப்படுங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளுக்காக நன்றி, நன்றி, நன்றி. எங்கள் நாட்டை, இந்த உலகத்தை ஆசீர்வதியுங்க ஆண்டவரே. இந்த வைரஸிலிருந்து காப்பாற்றுங்க ஆண்டவரே. நாங்க தான் சுவாமி ஆயத்தம் இல்லாமல் இருந்துட்டோம், நாங்க தான் வழியை தேடாமல் இருந்துட்டோம். ஒரு விஷயம் மன்னியுங்க சுவாமி, எங்க பாவத்தை மன்னியுங்க, தயவாய் மன்னியுங்க. உங்களுடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே.
அப்பா, ஒரு விஷயம் இரக்கம் காட்டுங்க ஐயா. இன்று சபையெல்லாம் மூடிப்பு கிடக்கிறது ஆண்டவரே. ஜனங்கள்லாம் வீடுகளிலே முடக்கப்பட்டிருக்கிறாங்க சுவாமி. ஆனால் என் ஜனம் உம்மை நோக்கி பார்த்தா ஆண்டவரே நீர் விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க ஐயா. மீண்டுமாக உம்முடைய வாக்கு தத்தங்களுக்காக நன்றி. உம்முடைய வல்லமையான கரம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாடு அரசாங்கத்தை வழி நடத்துங்க. நல்ல ஆலோசனைகளை தருகிற அரசாங்கமாக இருந்து ஜனங்களை தாங்கி ஜனங்களுக்கு உடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவரே, குறிப்பாக இந்த டாக்டர்ஸ், நர்ஸ், சமூக சேவையாளர்கள் எல்லாரோடும் இருங்க. எல்லாரையும் அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. யாரும் மேலும் இந்த வைரஸ் தொடாதபடி இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க ஐயா. ஆண்டவரே, பயத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே, பயத்தை எடுத்து போடுங்க. என் ஆண்டவர் இருக்கிறார், அவர் நல்லவர், அவர் போதுமானவர் என்று நம்பி உடைய பாதத்தண்டை வர உதவி செய்ய உன் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய கிருபை தங்கட்டும். பெரியோர்கள், வயதானவங்க, தனிமையா இருக்கிறவங்க ஐயா, யாரோட உதவி இல்லாமல் தன்னந்தனியா அல்லது எந்த ஒரு பாதுகாப்பும் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு கிருபை செய்யுங்க. குறிப்பாக இந்த ஹோம்ஸ்க்கெலாம் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த பிள்ளைகளுடைய ஹோம், வயதானவர்கள், முதியோர் இல்லம், இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க தேவைகளை சந்தியுங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை கொடுக்கணும் ஆண்டவரே. திக்கற்றவர்கள், அனாதைகள் உதவி செய்யுங்க ஐயா, வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் பாருங்கப்பா. நான் சாப்பிட்டா போதாது, மற்றவர்களும் சாப்பிட வேண்டும் என்கிற அந்த மனதை கொடுங்க. உன்னை போல நேசின்னு சொன்னீங்களே பிறரையும், இந்த நாளிலே அந்த அன்பை காட்ட கிருபை செய்யுங்க அப்பா. ஒரு விஷயம் இறங்குங்க. நீங்க எங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறீர். எங்கள் ஜபத்தை கேட்டு எங்கள் நாட்டை, இந்த உலகத்தை நீர் சேமப்படுத்துகிறீர். அதற்காக நன்றி. பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகள் மனம் திரும்பி உம்மண்டை வருவ ஆண்டவரே நீர் பேசிக்கொண்டிருக்கிறீர், இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். குறிப்பாக மலேசியாவில் இருக்கிற எல்லா தமிழ் சபைகளுக்காக நாங்கள் வருகிறோம். எல்லா கிறிஸ்துவ சபைகளுக்காக வருகிறோம். அதில் விசேஷமாக லுத்தரன் திருச்சபைக்காக வருகிறோம். ஆசீர்வதியுங்க ஆண்டவரே. உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பயந்து நன்மையான காரியங்களை செய்யவும் உதவி செய்யுங்க. உடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். லார்ட்ஸ் பிரேயர். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல பாவ கடனில் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பண்ணாமல் தீவிந்து ரட்சித்தருளும். ராஜ்யம், வல்லமை, மகிமையும் என்றென்றுக்கு விடவைகளே. ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன் பேரில் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். பராபனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டிருப்பார். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை கொடுப்பார். இந்த உலகத்திற்கு ஜெயத்தை கொடுப்பார் என்று விசுவாசிங்க. அவர் ஒருபோது உங்களை கைவிட மாட்டார். அவர் நல்லவர். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் வெள்ளிக்கிழமை சந்திப்போம். God bless.